ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்னைக்கு 3 வெரைட்டி ஜூஸ் நான் காமிக்க போகிறேன். பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வீட்டு லெமனுங்க நான் கட் பண்ணிட்டேன் சீக்கிரம் அவசரத்தில். நம்ம வீட்டு லெமன் நான் வந்து ஜூஸ் பிழிஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போது நான் லெமன் ஜூஸ் செஞ்சு காமிக்கிறேன். 1 டம்ளர் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறமா சுகர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் போதும். ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணிக்கலாம். இந்த லெமன் ஜூஸில் நீங்கள் இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இந்த சப்ஜா விதை சொல்கிறாங்க இல்லையா, அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. அப்புறம் பாதாம் பீசுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கூட நீங்கள் கொஞ்சம் அப்படியே தண்ணி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாள் பூரா ஊற வச்சா உங்களுக்கு அது கூட குளுமை தான், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது குடித்தா உங்களுக்கு உடம்பு ரொம்ப குளுமையாக இருக்கும். ஜிஞ்சர் ஜூஸ் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் ஜூஸ்க்கு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இது போதும். ஜிஞ்சர் ஜூஸ் நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எப்போது எனக்கு சீசன் விலை கம்மியாக கிடைக்குதோ அப்போது நான் இந்த மாதிரி வாங்கிட்டு நான் பண்ணுவேன். முதல்ல நம்ம வீட்டில் செடி இல்லை, அப்போ அந்த டைமில் நான் இந்த மாதிரி பண்ணிக்குவேன். இப்போ செடி இருக்கும், ஸோ ப்ராப்ளம் இல்லை. என்ன பண்ணுவேன்னா, இது நான் பீலெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு பாயில் பண்ணி வச்சுக்குவேன். அதில் வெல்லம் போட்டிருக்கேன். நான் இதில் வெல்லம் போட்டு நல்லா கொதித்து வச்சுட்டு நான் ஸ்டாக் வச்சுக்குவேன். இது யார் வந்தால் வீட்டில் அவங்களுக்கு நான் சர்வ் பண்ணுவேன். ஸோ இது நல்லா இருக்கும். இது கூட நீங்கள் குடித்தா 1 டம்ளர் குடித்தா நல்லா ஜீரணம் ஆகும். அதிகமாக சாப்பிட்டாலும் உங்களுக்கு வயிறு ப்ராப்ளம் ஆகும் இல்லையா, கொஞ்சம் உபசமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் இந்த ஜிஞ்சர் ஜூஸ் குடித்தா உங்களுக்கு நல்ல ஜீரணம் ஆகுங்க. ஏன்னா எங்களுக்கே இன்னும் ரொம்ப தெரியும். நாங்கள் என்ன செய்வோம், ஜிஞ்சர் ஜூஸ் வந்து நாங்கள் நான்வெஜ் சாப்பிடும்போது பக்கத்தில் வச்சுட்டு குடிப்போம். இந்த ஜூஸ் 1 டம்ளர் வச்சு என்ன ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. ஸோ நம்ம குடிப்போம். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இது சேம் அதே மெத்தட் தான். 1 ஸ்பூன் உங்களுக்கு போதும் ஜிஞ்சர். நீங்கள் கூட இப்படி ஸ்டாக் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பப்போ செய்கிறது தேவையில்லை, டக்குன்னு இது செஞ்சுக்கலாம். போட்டுக்கலாம். போதும். இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம் டம்ளரில். அவ்வளோதாங்க, குடிக்கிற வேலை தான். 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ புதினா கொத்தமல்லி ஜூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிஞ்சு தான். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, கொத்தமல்லி புதினா ஷேக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்படி ஸ்டாக் வச்சுக்குவோம். இது பிரியாணிக்கு அப்புறம் வேறு எது இருந்தாலும் நாங்கள் இதில் யூஸ் பண்ணிக்குவோம் அப்பப்போ. ஏன்னா ஒரு சமயம் கிடைக்கலன்னா போகணும், அப்போல்லாம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த டைமில் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். இது என்ன பண்ணலாம், இந்த கொத்தமல்லி இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது போதும். இது கூட ஒரே 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணும். அந்த புதினா ப்ளஸ் கொத்தமல்லி, இந்த லெமன் 3 சேர்ந்து குடிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். புதினா கொத்தமல்லி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஜூஸ் ரெடி. நம்ம குடிக்கிறது வேலை தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளெஸ் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கும் அனுப்புங்க.